பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஏஎம் வேர்ல்ட். நம்மள நிறைய பேருக்கு இன்றைக்கி இருக்கிற பிரச்சனையே நம்மளுடைய வாழ்க்கையில் பரக்கத் சீக்கிரமாக உண்டாகணும் அப்படின்னு நிறையா பேர் துவா கேட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அதாவது கடன் தொல்லைகள் இருக்கும், எதிரிகளுடைய தொல்லைகள் இருக்கும், நம்மளுடைய கஷ்டங்கள் இன்னும் நம்மளுடைய கடனும் அதிகமாயிட்டே போகும். நம்மளுடைய வாழ்வாதாரம் எப்படி நம்ம பாதுகாக்க போகிறோம், ஒரு வாழ்வாதாரமே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையில இருந்து ரொம்ப கவலை கொண்டு இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு தான் இன்னைக்கு நான் ஒரு சூறா கொண்டு வந்திருக்கேன். இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இலகுவா ஓதி முடிச்சிடலாம். அப்படி ஒரு 3 வரி கொண்ட ஒரு சூறா தான். ஆனால் இதுக்கு நிறைய பலன்களும் இருக்கு. அந்த சூறா என்ன அப்படின்னா சூரா அல் கௌசர். இந்த கௌசர் அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா மிகுதியானது அப்படிங்கிறது பொருள். அது மட்டும் இல்லை, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே சொல்லியிருக்காங்க, அதாவது சொர்க்கத்தில் ஒரு நீரோடை இருக்கு, அது பாலை விட வெண்மையானது, தேனை விட சுவையானது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு. இந்த நீர் தடாகம், அதாவது சூரா கௌசர் அப்படிங்கிற அந்த நீர் தடாகம், கௌசர்னாலே ஒரு நீர் தடாகம், இது சொர்க்கத்தில் இருக்கு. இந்த நீர் தடாகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்காக மட்டுமே அல்லாஹ் ஆகிரத்தில் கொடுக்கக்கூடியது. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் அவங்களுடைய உம்மத்துக்காக, அதாவது நமக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்காக மட்டுமே அல்லாஹ் கொடுத்திருக்கிற ஒரு பாக்கியம். இது நினைச்சு பாருங்க. கேள்வி கணக்கு நாள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாரும் அந்த மைதானத்தில் கூடி இருக்கிற நேரத்தில் ரொம்ப தாகத்தோடையும் பசியோடையும், அது மட்டும் இல்லாமல் ரொம்ப குழப்ப மனநிலையில், அடுத்ததாக நம்மளுக்கு கேள்வி கணக்கு வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம அல்லாஹ்விடத்தில் நம்மளுடைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டு நம்ம அல்லாஹ்விடத்தில் வெற்றியாளர்களாக இருப்போமா அப்படின்னு தெரியாமல் ஒரு குழப்ப மனநிலையில் தாகத்தோடு நிறையா மனுஷங்க அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்ருக்கிற அந்த சமயத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத்துக்களுக்கு மட்டும் அல்லாஹ் கொடுத்த இந்த ஒரு சிறப்பான ஒரு நீரோடை தான் இந்த கௌசர் அப்படிங்கிற இந்த நீரோடை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் அவங்களுடைய உம்மத்துக்கு இதை கொடுப்பாங்க. நம்ம எல்லாரும் போயிட்டு இதை பருகலாம். யார் இதை பருகலாம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுட்டு, ஏக இறை கொள்கையை ஏற்றுட்டு யார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பாதையை பின்பற்றி நடந்தாங்களோ, இந்த உலகத்தில் வாழும்போது இந்த சூறாவையும் ஓதி தன்னுடைய அன்றாட வாழ்க்கையில் சேர்த்துக்கிட்டாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் இதை குடிக்க விடுவான். இந்த நீர் தடாகத்தில் போய் நம்மளுடைய தாகத்தை நம்ம தணிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த நீர் தடாகத்திலேருந்து ஒரு சொட்டு நீர் நம்மளுடைய வாயில விழுந்தாலே அதுக்கப்புறமா நம்மளுக்கு தாகமே எடுக்காதான். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்தது இந்த கௌசர் அப்படிங்கிற நீர் தடாகம். அல்லாஹ் சுபஹான் அல்லாஹ் இப்படி ஒரு சிறப்பை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஆகாரத்தில் கொடுக்குறான். பாருங்க, இது வெண்மையானதா இருக்கும், அவ்வளோ தேனை விட சுவையானதாகவும், அதாவது பாலை விட வெண்மையாகவும் தேனை விட சுவையானதா இருக்கும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே இது சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்தது இது. அது மட்டும் இல்லை, இதை ஓதுறதுனால, இது நம்ம அன்றாடம் நம்மளுடைய வாழ்க்கையில் சேர்த்திக்கிறதுனால நான் முன்னாடியே சொன்ன மாதிரி செல்வ செழிப்பு, அதில் மிகுதியை அல்லாஹ் நமக்கு உண்டாக்கி தரான். அப்படி ஒரு சிறப்பு இதுக்கு இருக்குது. செல்வமும் செழிப்பும் மிகுதியாக நமக்கு வேணும், நம்மளுடைய வீட்டில் பரக்கத் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தினமும் இந்த சூறாவை ஓதிட்டு வரணும். எப்படி ஓதணும், இன்னும் எத்தனை பலன்கள் இதுக்கு இருக்கு அப்படிங்கிறத நான் தொடர்ந்து சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி சூரா அல் கௌசருடைய அர்த்தத்தை நம்ம பார்க்கலாம். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். இன்னா அஹதைனா கல் கௌசர் ஃபஸல்லி ரப்பிக வன்ஹர் இன்ன ஷானியக ஹுவல் அப்தர். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். இன்னா அஹதைனா கல் கௌசர் ஃபஸல்லி ரப்பிக வன்ஹர் இன்ன ஷானியக ஹுவல் அப்தர். நபியே, நிச்சயமாக நாம் உமக்கு கௌசர் என்ற தடாகத்தை கொடுத்திருக்கிறோம். எனவே இறைவனுக்கு நீர் தொழுது குர்பானியும் கொடுப்பீராக. நிச்சயமாக உம்முடைய பகைவன் எவனோ அவன்தான் சந்ததியற்றவன். அதாவது இப்போ இதுல இருந்தே நம்ம புரிஞ்சுக்க முடியும், அல்லாஹ் நம்மளுடைய எதிரிகளை எதிரிகள் தான் துர்பாக்கியசாலிகள் அப்படின்னு அல்லாஹ் இதுலயே நம்மளுக்கு சொல்றான். அது மட்டும் இல்லை, இதுக்கு இன்னும் நிறைய பலன்கள் இருக்குது. என்ன அப்படின்னா,
செல்வ செழிப்பும் உண்டாகும், நம்மளுடைய வாழ்வாதாரமும் மேம்படும். அந்த பாக்கியம் நமக்கு வேணும் அப்படின்னா தினமும் வந்துட்டு 7 தடவை இந்த சூரா அல் கௌசர், ரொம்ப இலகு, அதாவது ஒரு 3 நிமிஷம் கூட, ஒரு நிமிஷத்துல இந்த 7 தடவை இந்த சூரா அல் கௌசரை நம்மளால ஓதிட முடியும். அவ்வளோ ஈஸியாக நம்ம இலகுவாக இதை ஓதிக்கலாம். தினமும் 7 தடவை இதை ஓதி வர்றதுனால நம்மளுடைய வாழ்வாதாரமும் காப்பாற்றப்பட்டு மேம்பட்டு நம்மளுக்கு செல்வ செழிப்பும் உண்டாகும். 2வது விஷயமா, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, அதாவது குழந்தை பிறக்காதா, அப்படியே குழந்தை பிறந்தும் வந்துட்டு நிறைய பேருக்கு அந்த குழந்தை வந்துட்டு சீக்கிரமாக இறந்துரும், இல்லை நிறைய பேருக்கு குழந்தை வந்துட்டு இறந்து பிறக்கும், அந்த மாதிரி கஷ்டத்தில் இருப்பாங்க, ரொம்ப என்ன செய்கிறதுனே தெரியாமல் இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்களும் வந்துட்டு இது வந்துட்டு இந்த சூரா அல் கௌசரை ஓதி வந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக அல்லாஹ் வந்துட்டு அவங்களுக்கு அதை ரொம்ப இலகுவாக வந்துட்டு அந்த பாக்கியத்தை எய்த பெறுவான். அப்படி இருக்கிறவங்க இதை எப்படி ஓதணும் அப்படின்னா, ஃபஜ்ர் தொழுகைக்கு அப்புறமா 7 தடவை 41 நாட்களுக்கு தொடர்ந்து இதை நம்ம ஓதிட்டு வரணும். அப்படி வரும்போது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க வந்துட்டு இன்ஷா அல்லாஹ் குழந்தை பிறந்து இறந்து போயிடுது, அந்த மாதிரி கவலைகளில் இருக்கிறவங்க வந்துட்டு இதை ஓதி வர்றதுனால, இந்த மாதிரி ஃபஜ்ர் தொழுகைக்கு அப்புறமா 7 தடவை இதை 41 நாளைக்கு ஓதி வந்தாங்க அப்படின்னா அல்லாஹ் வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப இலகுவாக வந்துட்டு குழந்தை பிறக்க வைப்பான். நல்ல ஒரு நீண்ட ஆயுளோட நல்ல ஆரோக்கியத்தோட அவங்க வந்துட்டு அந்த பாக்கியத்தை பெற்றுக்குவாங்க. அது மட்டும் இல்லை, நம்மளுடைய சந்ததிகள் அடுத்தடுத்து நம்மளுடைய தலைமுறைகள் வந்துட்டு ரொம்ப நல்ல முறையில் அவங்க வந்துட்டு பிறந்து அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவங்க நம்மளுடைய தலைமுறைகள் நல்லா வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்துட்டு இதை அன்றாடம் நம்மளுடைய தொழுகையிலையும் இதை நம்ம இந்த சூறாவை ஓதலாம். அது மட்டும் இல்லாமல் சும்மா நம்ம தினமும் வந்துட்டு திக்ரு எடுக்கிற நேரங்களையும் இந்த சூறாவை நம்ம தொடர்ந்து ஓதி வர்றதுனால அல்லாஹ் வந்துட்டு நம்மளுடைய தலைமுறைகள் அடுத்தடுத்த தலைமுறைகளையும் வந்துட்டு பாதுகாக்கிறான். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய எதிரிகளே இல்லாமல் அல்லாஹ் வந்துட்டு அவங்களுடைய பார்வையிலேருந்து நம்மளை பாதுகாக்கிறான். இந்த சூறாவை தினமும் ஓதி வரவங்களுக்கு வந்துட்டு அவங்களுடைய எதிரிகள்கிட்ட இருந்து தொல்லைகளே இல்லாமல் ரொம்ப வந்துட்டு அல்லாஹ் வந்துட்டு நம்மளை பாதுகாக்கிறான். அப்படி எதிரி மூலியமாவோ இல்லை நிறைய பேர்னால நிறைய துன்ப கஷ்டங்களை வந்துட்டு அனுபவிச்சுட்டு இருக்கிறவங்களும் இந்த சூறாவை தொடர்ந்து ஓதி வரலாம். இப்பேற்பட்ட நிறைய நற்பலன்கள் இந்த சூறாக்கு இருக்கு. இது ஓதுறதும் ரொம்ப இலகு. இதை நம்ம கண்டிப்பாக தொழுதுட்டு வரலாம், ஓதிட்டு வரலாம். அது மட்டும் இல்லை, இன்னும் நிறையா மார்க்க பெரியார்கள் சொல்கிறது என்ன அப்படின்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம வந்துட்டு கனவுல பார்க்கணுன்னு நிறையா பேர் நினச்சிட்டு இருப்பாங்க. அவங்களும் வந்துட்டு தஹஜ்ஜுடைய நேரத்தில் 100 முறை இந்த சூறாவை நம்ம ஓதிட்டு துவா கேட்டுட்டு நம்ம அடுத்த நம்ம தூங்குற டைமில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டு கனவுல வருவாங்க அப்படின்னும் நிறைய மார்க்க பெரியார்கள் சொல்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் அந்த மாதிரியும் நிறைய பேருக்கு நடந்திருக்கு. நம்மளையும் நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஆசை இருக்கிறவங்களும் வந்துட்டு இந்த மாதிரி ஓதி நம்மளுக்கு அல்லாஹ் வந்துட்டு அந்த ஒரு பாக்கியத்தையும் நமக்கு தருவானாக, ஆமீன். அது மட்டும் இல்லை, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மாதிரி செல்வ செழிப்புக்காகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யார் யார் இந்த துவாவை இந்த சூறாவை ஓதுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் அல்லாஹ் உண்டாக்கி தரட்டும் அப்படின்னு நான் துவா செஞ்சுக்கிறேன், ஆமீன். நீங்களும் வந்துட்டு எங்களுக்காக துவா செய்யுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்துட்டு எல்லாரும் மறக்காமல் லைக்கும் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.